கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே எஸ்ரா என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை மற்றும் 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இந்த ஹூ இஸ் த எஸ்ரா? எஸ்ரா என்பவன் யார்? செரேயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் பாபிலோனிலிருந்து திரும்ப இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தவர் தான் இந்த எஸ்ரா. இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவர் என்றால், தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதெல்லாம் 5 லாஸ் சொல்லுவாங்க. பஞ்சாகமங்கள் சொல்லுவாங்க. இந்த மோசே அருளிய நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அதாவது சாதாரண வேதபாரகன் இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட்டான வேதபாரகன், வேதத்தை போதிக்கக்கூடியவர். தேறின முற்றிலும் தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கரம், அதாவது தேவனாகிய கர்த்தராகிய இயேசுடைய கரம் எஸ்ரா மீது இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் கர்த்தருடைய கிருபையின்படி ராஜாவிடத்தில் கேட்டதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவருடைய சீக்ரெட் என்னன்னாக்கா, இங்கே ஒரு வருஷத்தை கூட வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கிறேன். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க, இடிந்து போன சாலமோனால் கட்டப்பட்ட அந்த எருசலேமினுடைய கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்திலே அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமாருக்கும் ராஜாவுக்கு கைக்குள்ளான பலத்தை எல்லா மகாபெருமளுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணினேன். இந்த எஸ்ராவுக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தருக்கு சோதரன்னு சொல்லிட்டு எஸ்ரா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திறன் கொண்டு, இந்த எஸ்ரா என்ன சொல்கிறாருன்னு, நான் திறன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அப்படிப்பட்ட எஸ்ரா என்ன செய்தார்னாக்கா, வேதத்தை ஆராயவும், உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா புக் ஆஃப் த புக், வேர்ல்டிலே மிக தலை சிறந்த புஸ்தகத்தினாக்கா அது ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆராயும், அதாவது எப்படின்னாக்கா அதை ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு, ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு ஆராயும், ஆராய்ச்சி பண்ணுறது மட்டுமல்ல அதன்படி செய்யவும், திருவசனத்தை வாசிக்கிறவனாய் மாத்திரமல்ல, பேசுகிறவனாய் மாத்திரமல்ல, போதிக்கிறவனாய் மாத்திரமல்ல, ஆராய்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செய்யவும், இஸ்ரேலிலே நம்முடைய நாடு இந்தியா மாதிரி இஸ்ரேல் ஒரு நாடு, அந்த இஸ்ரேலிலே கட்டளைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும், அவர் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது கர்த்தருடைய ஆர்டர்ஸ், அது அவருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும், கர்த்தருடைய ஜஸ்டிஸ், அவருடைய நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? எப்பொழுதும் பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். அதாவது நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றாக்கா, நாம் எதுக்கோ நேரத்தை செலவு செய்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த எஸ்ரா அந்த வேதபாரகனை போல
எஸ்ரா என்கிற ஆசாரியை போல நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். செய்யறது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதினாலையும் எப்படி அவர் உபதேசித்தாரோ அதே மாதிரி நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம இந்தியாவில் பல கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க? பாவத்தில், அதாவது விக்கிர ஆராய்தலில், அதாவது கேரக்டர் மோசமாக நம்ம சூழ்நிலை அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தில், சிற்றின்பத்தில். அப்படிப்பட்ட இஸ்ரவேலுடைய ஜனங்களை எப்படி எஸ்ரா திருப்பினாரோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய கட்டளையிலும் நீதி நியாயங்களை நாம் உபதேசித்து என்ன செய்யணும்? எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை எப்படி இந்த வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் எப்படி பதிய வச்சு அதை பக்குவப்படுத்தி அந்த நீதி நியாயங்களாம் போதித்து அந்த கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை எப்படியெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த கடைசி காலத்திலே இந்தியாவில் கூட, நம்ம தமிழ்நாட்டில் கூட அநேக வாலிபர்கள் எழும்பி இந்த எஸ்ராவை போல என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அதாவது இந்திய மக்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்க வேண்டும். எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? நாம் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒவ்வொரு மீதும் இந்த கடமையாக இது காணப்படுகிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதித்தபடியால் நன்றியோடு கர்த்தரை சோதரிக்கிறேன். ஒரு நிமிஷங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, இந்த வேலையில் கூட தகப்படைய உன் சோதரம், எஸ்ரா ஆண்டவரை புஸ்தகத்தில் கூட தகப்படைய உன் சோதரம், 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே உன் சோதரம் சோதரம் சோதரம், இந்த சோதரம் 10வது வசனத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தபடினால் நன்றியுள்ள இதயத்தோடு உண்மை சோதிக்கிறாஜா. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெறாய் ஆசிர்வதித்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறோம். உடைய நாமம் மட்டுமே மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ.